பகவத்கீதை அப்படின்றது ஆத்ம வித்தை. அந்த ஆத்ம வித்தையை உபதேசிப்பதற்கு கண்ணன் தகுந்த ஆச்சாரியன் அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை. பிரம்ம வித்தையை உபதேசம் பெற தகுந்த சிஷ்யனுக்குள்ள குணங்கள் அர்ஜுனன் கிட்ட இருக்கா? பிறந்தது முதலாக ராஜச விவகாரத்துல தான் காலம் கழிக்கிறான். இல்வாழ்க்கையில வைராக்கியமே பிறக்காதவன் அவன். ஆத்ம வித்தையிலாவது தத்ம விசாரத்தவளாவது எதனா முயற்சி பண்ணானா அப்படின்னா, விருப்பத்தை காட்டினானா அப்படின்னு சொல்ல முடியாது. பாண்டவர்களுக்குள்ள சாந்தி, பொறுமை, சத்தியம், சமபுத்தி, தர்மானுஷ்டானம் அப்படின்னு நற்குணங்கள் மிகுந்தவர் யாரு? தர்மபுத்திரர். ஆத்மயானி, அந்தர்முகி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் யாரு? சகதேவன். ஒரு தீவிரமான பக்தியால கண்ணனைய வசப்படுத்தக்கூடியவன் பீமன். சகல தர்மங்களையும் அறிந்து பகவானுடைய ஸ்வரூபத்தை ஆழ்ந்து அனுபவித்து பித்ருபக்தியால உலகத்தை துறந்து தர்ம ரகசியங்களையும் தர்ம சூக்ஷமங்களையும் பெரியார்கிட்ட கேட்டு தெளிவாக உபதேசிக்கக்கூடியவர் பீஷ்மாச்சாரியர். கர்ப்பத்திலேயே பரம பாகவதனாகவும் பிரம்ம ஞானமும் உடையவன், தர்மானுஷ்டானமும் உடையவன் விதுரன். கண்ணனுக்கே பெரிய சிஷ்யன் அப்படின்னு சொன்ன உத்தவன். அர்ஜுனனுக்கு தத்துவ உபதேசம் செய்ய என்ன காரணம்? ஆற்று மணலை எண்ணினாலும் எண்ணலாம், அர்ஜுனனுடைய மனைவிகளை எண்ண முடியாது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கும்போது அர்ஜுனன் ஏன் தேர்ந்தெடுத்தார்? சரி, அப்படியே சொன்னார். உபதேசம் நடத்தி காமிச்சானா அப்படின்னா அனுஷ்டானத்துல அப்படின்னா இல்லை. அபிமன்யு இறக்கும்போது பக்கத்துல இருக்க கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை காத்து கிருஷ்ணரை மறக்கிறான், தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் மறக்கிறான், அக்ஞானத்தில் உழல்கிறான் அர்ஜுனன். தீயை வளர்த்து அதுல விழுந்து தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு அக்ஞானத்துல சொல்றான். அப்போ அவன் பகவத்கீதை கேட்ட அப்புறம் இதை சொல்றது அது. அப்போ இது மாத்திரம் இல்லை, நிறைய அவன் கதையை கேட்டப்புறம் கூட இப்படிதான் இருக்கான். சத்திரிய தர்மத்துக்கு விரோதமாக தொடையை தட்டி காமிக்கிறான் கண்ணனுடைய தூண்டுதலால. பீமன் துரியோதனனை கொல்கிறான். இப்படி காமக்ரோதங்களை வென்றானா அப்படின்னு சொன்னா ஆசாபாசங்களை விட்டானான்னு அதுவும் கிடையாது. பரமாத்மாவான கிருஷ்ணனே அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். அதனால அவனுக்கு காமக்ரோதங்கள் விலகினவா அப்படின்னா இல்லை. அப்படி அவன் உத்தமான சிஷ்யனா? இன்னொரு விஷயம், மகாபாரதத்துல அஸ்வமேத பர்வத்துல 17வது அத்தியாயத்துல ஒரு விசித்திரமான விஷயம் சொல்றது. பாரத யுத்தம் முடிஞ்சு பகவானானவன் துவாரகைக்கு புறப்படுறான் அஸ்தினாபுரத்துல இருந்து. அப்போ அர்ஜுனன் போய் பகவான் கிட்ட சொல்றார், நீர் குருஷேத்திரத்தை எனக்கு ஒரு தத்துவத்தை உபதேசித்தர், அந்த தத்துவம் எனக்கு மறந்து போச்சு, அதை நினைக்கலாம் அப்படின்னா அதுக்கு அவகாசமும் இல்லை, அது ஒரு கனவு மாதிரிதான் எனக்கு இருக்கு, அந்த உபதேசத்தை எனக்கு திரும்பி உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்கிறான். பகவானுக்கு கோபம் வருது. உன்னுடைய புத்திஹீனத்தினால நீ சரியா அதை கிரகிக்க பண்ணல, உன் மேல எனக்கு வெறுப்பும் வருத்தமும் வருது அர்ஜுனா, ஸ்ரத்தை இல்லாதவன் அப்படின்னு சொல்றார் பகவான். அதை திரும்பி என்னால் உபதேசிக்க முடியாது. நான் அப்போ யோகத்தில் இருந்தேன், யோக நிஷ்டையில் இருந்துட்டு பரபிரம்மத்தை பற்றி உனக்கு உபதேசத்தை நீ சரியா கிரகிக்கல, இப்போ சொல்ல முடியாது அப்படிங்கிறார். இப்போ பகவானுடைய உபதேசத்தை கேட்டு அதை மறந்துடுறான், திருப்பி கேட்கணும் அப்படின்றான். அப்பேற்பட்ட அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை என் பகவான் உபதேசித்தார் அப்படின்னு பார்த்தா இதுல ஒரு தத்துவம் அடங்கி இருக்கு, ஒரு சூக்ஷ்மமான ஒரு தத்துவம். 2 விஷயங்கள், தேவர்கள் அசுரர்கள். வேத சாஸ்திர அத்தியனம் பண்ணி இந்திரியங்களை அடக்கி ஆத்மா இந்திரியங்களையும் சரீரத்தையும் பிரகாசம் அடைந்தவர்கள் தேவர்கள். இந்திரியங்களை அடக்காம அவ தமோகுணம் மிகுந்து விஷய சுகங்கள்லேயே எப்பயுமே ஆர்வம் பெருகி விஷய சுகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டு 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 இருக்கவா, கர்மங்களை பண்ணிட்டு இருக்கவா, அது விஷயமாகவே இது அசுரர்கள். இந்த தேவாசுர யுத்தம் அப்படின்றது ஒரு ஜீவனுடைய சரீரத்தையும் நடக்கிறதுன்னு நம்ம நினைச்சுக்கணும். தமோகுணம் ஒரு பக்கம், விஷய சுகங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிரகாசமான இந்திரியங்களை அடக்கணுன்ற ஒரு சத்துவகுணம் ஒரு பக்கம். இந்த ரெண்டுமே ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னு பார்க்கும். இந்த போராட்டம், தேவாசுர யுத்தம் எல்லா பிராணிகளையும் உண்டு. இப்படி நடக்கும்போது ஜீவனை பிரஜாபதி அப்படின்னு சொல்லுவா. இந்த பிரமாணங்களை வச்சுட்டு பார்க்கணும். குரு வம்சம், குரு அப்படின்னா செய்யின்னு அர்த்தம். இதுல 2 பிறகு, ஒன்று ராஜச தாமச விருத்திகள். கண்ணில்லாத அரசன் அவன் தமோகுணம், துர்நடத்தை உள்ளவன். பாண்டவர்கள், பாண்டுக்கு பிறந்தவர். பாண்டுவுக்கு வெண்மை அப்படின்னு ஒரு பேர் உண்டு, வெண்மையானவர் அவர். அவருக்கு பிறந்த குழந்தைகள் அவள்லாம் சத்துவகுண மிகுதி இருக்குவர்கள். இப்படி பாண்டுவனுடைய புத்திரர்கள் நடுநாயகமாக விளங்கும் பார்த்தன். இந்த பார்த்தனை பத்தி சொல்லும்போது நரன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நரன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அர்ஜுனனுக்கு.
அர்ஜுனன் அப்படின்னா கூட வெண்மை அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. சத்துவகுணம் மேலோங்கினவன், அவனுக்கு தெய்வ சம்பத்து பொருந்தினவன் அப்படின்னு 16வது அத்தியாயத்துல பகவானே சொல்றார். அப்படி இருக்கும்போது இந்த ஜீவனானவன் ரொம்ப ஜென்மம் எடுக்கிறோம். அஜ்ஞானத்துல கட்டுண்டு விஷய சுகத்திலையும் இந்திரியங்களுடைய மனசை செலுத்தி விருத்தி மார்க்கத்திலேயே போயிட்டு இருக்கும். ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கணும். விருத்தியில சம்சாரத்திலேயே சுற்றி கொண்டிருக்கிறான். அவனுடைய ராஜச தாமச குணங்கள் ரொம்ப மேலிட்டு அவனை தன்னுடைய வசத்துல வச்சுக்கிறது. அந்த ஜீவாத்மாவை. துரியோதனாதிபரின் தகப்பனோ ஸ்தூலமான கண்ணும் இருக்காதவன், ஞான கண்ணும் இல்லாதவன், தாமச குணமுடையவன், அஜ்ஞானம் அப்படின்ற இருட்டினால வியாபிக்கப்பட்ட ஜீவனானவன் திருதராஷ்டிரன். அவனுக்கு திருதராஷ்டிரன் அப்படின்னு பேரு. அந்த காலத்துல ராஜ்யத்தை ஆண்டு இருக்கான். ராஜச தாமச குணங்கள் சாத்விக குணங்களை அவளுக்கு இயற்கையாவே சத்ரு. ஆதி முதல் அவர்களை கொல்லணும்னு தேடின்னு இருக்கும். கொன்னுடுறது. சத்துவகுணம் துரத்தப்படுகிறது காட்டுக்கு. 12 வருஷம் காட்டுக்கு போய் ஞானத்தை அடைகிறார்கள். 12 வருஷம் அங்க ஞானம் அப்படின்ற ஒரு கர்ப்பத்துல ஜீவன் பிரவேசித்து 12 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இப்படியே இருந்து ஒரு ஞான சிசுவாக வருகிறார்கள். இந்த ஜீவன் பாண்டவர்கள். ஜீவன்னா பாண்டவர்கள். ராமாயணத்துல இது உண்டு. பகவானானவன் ராவணன் ராட்சசன் இல்லையா, தாமச குணம். அதுக்காக இவர் 12 வருஷம் போய் சத்துவகுணத்தை கொண்டு அந்த ரஜஸ் தமச ஜெயிக்கிறார். அப்போ மோட்சம் கிடைக்கிறது. ஜெயம் ஜெயம்னா மோட்சம். இப்படி 13 வருஷங்கள் பாண்டவர்கள் பல மகர்ஷிகள் கிட்டையும் தேவதைகள் கிட்டையும் அநேக வரப்பிரசாதங்களையும் அபூர்வ சக்திகளையும் தவத்தால் பெற்றார்கள். ராமச்சந்திரனும் தண்டகாரண்யத்தில் மகர்ஷிகளுக்கு ஆசிரமத்துக்கு போய் அவருடைய ஆசீர்வாதத்தையும் சக்தியையும் பெற்றார். இப்படி அந்த ஜீவனான் அர்ஜுன் தான் ஜீவன். பாண்டவர்கள் அவனுடைய பிரதான குணங்கள். தேவாசுர யுத்தம் அப்படின்னு உபனிஷத்துல சொல்லப்பட்டது. கௌரவ பாண்ட யுத்தத்துல தாமச ராஜச சாத்விக குணங்களுடைய போர். குருஷேத்திர பூமியில அர்ஜுனனானவன் ஜீவன். அவனுக்கு மனத்தளர்ச்சி அடையும் கூடிய தருணத்தில் பகவானானவன் கீதையை உபதேசிக்கிறான். அர்ஜுனன் ரதத்தில் வீற்றிருப்பதும் கிருஷ்ணன் அவனுக்கு சாரதியாக இருப்பதும் எப்படி அர்த்தம் பண்ணணும் அப்படின்னா, தேகமே ரதம், ஆத்மாவே ரதத்தில் இருக்கக்கூடிய வீரன், புத்தியே சாரதி, மனசு கடிவாளம், இந்திரியங்கள் குதிரைகள், அவைகளால் அடையப்படும் விஷயங்களே மார்க்கம். ஆத்மா, இந்திரியங்கள், மனஸ் ஒன்று சேர்ந்து கர்ம பலன்களை அனுபவிக்கிறது. விஞ்ஞானம் அப்படின்ற சாரதியையும் அடக்கப்பட்ட மனத்தையும் கடிவாளங்களையும் உடையவன் மார்க்கத்தின் எல்லையை அடைகிறான். அதே விஷ்ணு பதம் அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்றது. அர்ஜுனன் தான் ஜீவன், தேகம் ரதம், கிருஷ்ணனே சாரதி, புத்தி என்ற ஆச்சாரியன் அவர்தான். கோவில்ல மகோத்சவங்கள்ல முடிவில் பகவானுடைய உற்சவ விக்கிரகத்தை திருத்தேர்ல எழுந்தருள பண்ணி கொண்டு வீதி பிரதட்சிணம் நடக்கக்கூடியது. அப்படி ரதத்தில் இருக்கும் கேசவனை பார்த்தால் புனர்ஜன்மம் இல்லை அப்படின்றது எல்லாரும் நினைச்சு தரிசிக்க போவதுண்டு. அந்த வழக்கத்துக்கு இதான் சொன்ன காரணம்தான். கீதையின் சாரம் என்ன? ஜீவன் தன் தர்மம் அப்படின்றதை ஆலோசித்து ஆச்சாரியன் இடமிருந்து சந்தேகத்தை விபரீதம் அற கற்று தெரிந்து எந்த விதத்திலும் பின்வாங்காமல் பலத்தில் ஆசை வைக்காமல் அதை அனுஷ்டிக்க வேண்டும். சகல தர்மங்களையும் விட்டு என் ஒருவனையே சரணமடைய வேண்டும், உன்னை பாவங்களிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு வருந்தாதே அப்படின்னு பகவான் சொல்றார். இப்படி சதர்மத்தை விட்டு தன்னை சரணமடைய வேண்டும் அப்படின்றதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அர்ஜுனன்.